ஏன் கரங்கள் தட்டி நல்லா நல்லவங்க எல்லாமே நல்லவங்க தொடர்பில் அப்படியே கேட்கணும். சில சமயம் நம்ம சிந்திக்கணும். ஏன் நான் கை தர சொல்கிறேன் கை கட்டணும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், உங்களும் எனக்கு தெரியும். அப்படியோட மோசமான காரியங்கள் கை தட்டணும். ஏன் சொல்ல ஒரு வெளியே அநேக காரியங்கள் சொல்லும்போது ஏன் இவன் கை தட்டணும்? ஏன் என்னத்தை சொல்லிக் கொடுத்துட்டா என்ன சொன்னான்ட்டு அவன் கேட்கிறோம். நான் கை தட்டுற முழுவுக்காக ஏன் எதுக்காக கேட்டதுதான் தட்டிடுது. ஏற்றிரிக்க சொன்னா ஏற்றிரிக்கிறது, சிரிக்க சொன்னா சிரிக்கிறது. இப்படிதான் ஒரு லெக்சர், ஒரு ப்ரொஃபஸர் பெரிய யூனிவர்சிட்டியில் நடந்தது. பெரிய ஒரு லெக்சரர் அவர் சொன்னாரு, இயேசு ஒரு கட்டுக்கதை, இயேசுன்றவர் இல்லை, இயேசு நீங்களே ஒரு கட்டுக்கதை ஏற்படுத்தி நீங்களே தான் அதை அவர் ஒரு மனுஷன் இருக்கிறாரு இப்படி ஒரு வந்தாருன்னு சொல்லிட்டு உங்கள் கட்டுக்கதையில நீங்கள் அதை உண்மையாக்கிட்டீங்க. ஸோ இயேசுன்றவர் ஒரு இல்லை, ஒரு நபர் இல்லை, ஒரு ப்ரொஃபஸர் சொல்றாரு. ஸோ அதை நான் நிரூபிக்க முடியும், இயேசு என்பவர் அப்படி இல்லை. அப்போ ஒரு பையன் படிக்கிற ஒரு பையன் ப்ரொஃபஸரை கேட்கிறான், ப்ரொஃபஸர் நீங்க எதை வச்சு சொல்றீங்க இயேசு இல்லை? நீங்க எப்படி சொல்லலாம் இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு? நீங்க சயின்ஸை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்க, உங்களோட வேலை. எப்படி பிசினஸ் பண்றதை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்க, அது உங்களுடைய வேலை, அது உங்களுடைய படிப்பு. ஆனா இயேசு இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க தியாலஜி படிக்கல, ஆவிக்குரிய காரியங்களை நீங்க படிக்கல. உங்களுடைய ஆராய்ச்சி சயின்ஸ், உங்களுடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுதுனாக்கா என்ன இருக்கோ அதை ஆராய்ச்சி பண்றீங்க வச்சு, அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு காரியங்களை படிச்சு கொடுக்குறீங்க. ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் ஆதாரங்கள் இருக்கு, பொருந்த ஆதாரம் இருக்கு, அது வளர்ந்த இடம் இருக்கு, அவங்களுடைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தவங்க இருக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த ஆராய்ச்சியை வச்சு இல்லைன்னு சொல்லலாம்? நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சயின்ஸ். ஸோ நீங்க சயின்ஸை சொல்லிக் கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் பற்றி படிக்கிறத தியாலஜி படிச்சிருக்கணும் நீங்க. இந்த தியாலஜி வரும்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல கூட தெரியுமா? அதனால் அன்பானவர்களே, வெளியே அநேக போதனைகள் இருக்கு. நம்மளுக்கு அநேக போதனைகள் நம்மளுடைய யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டே இருக்கா. நான் போன வாரம் தான் உங்களுக்கு சொன்ன ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 இன்ஸ்டாகிராம் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யறாங்க, வந்து கொண்டு இருக்கு. ஆனா எது பிரிச்சு பார்த்து இருக்கிறது உங்ககிட்ட எங்கிட்ட தான் பைக்கில் பார்க்குறேன். சொல்றாக்கா வெளியே நம்மளுடைய அநேக போதனைகள் இருக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அனுப்பி படிக்கிறது. இதெல்லாம் மண்ணு, பச்சை மண்ணு சொல்லுவாங்க, களிமண். எத்தனை பேர் களிமண்ணை பார்த்துருக்கீங்க? இந்த களிமண்ணை நீங்க என்ன பிடிச்சு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த களிமண்ணை பார்க்கணும். இதெல்லாம் களிமண். அங்க என்ன அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அது மாறும்.
நீங்களும் நானும் தான் தேவனுடைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் இன்னொரு நல்லா படிச்ச பட்டம் எடுத்துட்டாங்க, கிரேட்டர் ஆயிட்டாங்க. பட்டம் எடுத்துட்டு பிறகு எல்லாரும் பரிசு கொடுப்பாங்க, அநேக பூ மாலையை கொடுப்பாங்க, அநேக புக்கே கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அநேக கொடுப்பாங்க, அநேக என்வலப் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு வயசான அம்மா ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த கிராஜுவேட் பண்ணாங்கல்ல, அந்த பட்டம் பெற்ற ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கினுடைய தலைப்பு வந்து ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் புக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சு புக்கை வாங்கி வச்சுக்கிச்சு. புக்கு கொடுத்தாங்க, காசெல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்ல, செலவு பண்ணலாம், அது மலர் கொடுத்தாலும் போட்டோ எடுக்கலாம் அண்ட் அப்படி நடத்திருக்காங்க. அப்போ அந்த புக்கு கொண்டு போய் அவங்களுடைய எத்தனை பேர் புக்கு ஷேர் பண்ணிருக்கு உங்களுக்கு? புக் ஸ்டார் இருக்கா? இருக்கா? புக்கு கழிவு இருக்கீங்க, புக் ஷேர் பண்ணோம் இல்லையா? இப்போ புக்கே படிக்க தெரியும், அதெல்லாம் ஹேண்ட் பண்ணலாம். ஓகே, புக்கை படிக்க போக முடியும். இஷ்யூடைய புக் ஷேர் தான், இஷ்யூடைய புக் ரீடிங். இப்போ ரீடிங் நாலேஜஸ் என்ன புக் ஷேர் பண்ணுங்க. இந்த புக் ஷேர் பண்ண செஞ்சாங்க. அவங்க வச்சாங்க முதல்ல அந்த புக்கு வரும் பொழுது புது புக்கில் வச்சாங்க. அங்கே போக 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 அந்த புக்கு படிக்கல. அந்த புக்கு என்ன செய்யணும், கீழே 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 கொண்டு வச்சுக்கணும். அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசில் கஷ்டம், தேவை வேண்டியது, ரொம்ப தேவை இருந்துச்சு. அப்போ இந்த கீழே இந்த புக்கு எடுத்து பார்த்தாங்க. இந்த புக்கு பேர் என்னது? ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். அப்போ இந்த புக்கு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த புக்கில் ஒரு செக் இருக்கு. அவங்களுடைய தேவைக்கான அந்த பணம் செக்கில் தெரிய காசு வரை. இப்போ செக்கில் கொடுக்குறது ஏடிஎம் கார்டு, இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆன்லைனு. செக்கில் ஒரு ரூபாய் குறவு. ஓகே, நம்ம சேர்ச்சி செக் இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் செக்கு வேணும், நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்கன்னா செக். ஓகே, அப்போ அதை பார்க்கும் பொழுது ஐயோ இத்தனை வருஷமா இதை பார்க்காம போயிட்டேன். இதில் என்ன இருக்கு, நம்மளுக்கு தேவையான பொக்கிஷம். இதுல நம்மளுக்கு பொக்கிஷம் இருக்கு. அநேக சமயத்துல நம்ம இந்த பொக்கிஷத்தை பார்க்கறது இல்லை. அநேக சமயத்துல இந்த பொக்கிஷத்தை நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா இந்த ஒவ்வொரு நேரம் பார்க்கும் பொழுது புதிய 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 காரியங்க ஆண்டவர் சொல்லுவது. எத்தனை மட்டும் படிக்கிறேன், பைபிள் படிக்கிற சட்டம் படிக்கிறேன். எத்தனை வரைக்கும் படிக்க தெரியும் உங்களுக்கு? மெத்தூரில் 18 என்ன படிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பிரசங்கத்தில் அந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. மேபி இது புரோஜனமாக இருக்கும். கணவன்மாருக்கு, அப்பாமாருக்கு, அம்மாமாருக்கு இது மேபி இந்த கல்வி கேட்டு போயிருக்கு. ஒரு எஜமானன் அவனுடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக அவன் ஆபீஸ் கொண்டிருக்கிறது. அந்த கணக்கு வழக்குல பார்க்கும் பொழுது ஒருத்தன் அவனோட கணக்கு வழக்குல கணக்கு கட்டல கூப்பிடுறாங்க. என்ன இவ்வளவு நாள் கடன் கொடுக்காம இருக்க, வட்டி காசு கூட கொடுக்குது,
முதல் கூட வரல. ஓகே, உன் புள்ள, உன் பொண்டாட்டி, உன் சொத்து, அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம். இப்ப இல்லை, இந்த மாதிரி அல்ல. நம்ம கடன் பட்டாக்கா, எனக்கு கடன் பட்ட ஆள் தான் வந்து கேட்பானுங்க, டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. இப்போ நான் கடன் வாங்கினாக்கா கடன் போடுவானுங்க. ஆனால் அப்போ உங்களுடைய பொண்டாட்டி, பிள்ளைங்க, சொத்து எல்லாமே முதல் கொடுத்துட்டு அவங்கள வந்து எங்கள் வீட்டு வேலை செய்யணும். அப்போ தான் அவங்களுடைய கடன் இருக்கு. அப்போ என்ன சொல்றது, தலைவர் நல்லா கேட்டுங்க. அப்பா அம்மா இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை நல்லா கேட்டுக்கீங்க. நீ வாங்கின கடன் உன்னுடைய குடும்பம் பொறுப்புதாரி. நீ வாங்கின கடன் உன்னுடைய பிள்ளைங்க அவங்க கஷ்டப்படணும். இன்றைக்கு நடக்குது. நான் பைபிள் எப்படிதான் சொல்லியிருக்காங்க நினைச்சேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவ பெற்றோர்களை, கிறிஸ்துவ தாப்பன்மார்களை நம்ம படுகின்ற அவமானம் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய பேர பிள்ளைங்க, நம்முடைய மனைவி அவமானப்படுவோம். How great the truth. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளைகள் தான் கூட்டு போறான், கடைக்காரன் அவங்க தான் கூட்டு போறான், கடைக்காரன் ஏதோ கடைக்காரன் தான் கூட்டு போறான். போறோம் அது படித்து பிறகு உள்ளுக்குள்ள நோக்கம். இது பொக்கிஷம், இது பொக்கிஷங்க. நம்மளுடைய வாழ்க்கை தேவையான போதும் கொடுக்குற பெரிய பொக்கிஷங்கள் இருக்கு. நீங்க எங்கோ ப்ரொஃபஸர் சொன்னா, ஆட்கள் சொன்னா, அவரைக்கா சொன்னா மட்டும் உட்கார்ந்து இந்த பைபிள் படி படி. ஓகே, இப்போ நம்ம ஆராதனைக்கு வருமா, சத்தியக்கு வருமா? ஓகே, ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள கதைகள், அவைகள் ஆண்டவரே இந்த வேலையில் எங்களுடைய இதயத்தில் அப்பா இந்த செவிகளை திறந்து விடுங்க. அவர்கள் இதயத்தில் சரியான இடங்கள் விழுவதற்கு இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். எதிரியானவன் எடுக்காத படிக்கும், கெடுக்காத படிக்கும் ஆவியானவர் வேலை போடுகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதோடு கூட இரண்டாவது பேதுரு 12, 2 பேதுரு 1 அதிகாரம், 2 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 12 15 வரைக்கும் வாசிக்கிறேன். இது நிமித்தம் படிக்கிறீங்களா? தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள் ப்ளீஸ் ரீட். உறுதிப்பட்டிருந்து நான் அசதியா இருக்கும். I just don't take it as well. அசதியா I keep a reminder. இது என்ன வசனம் actually. ஓகே, இங்கிலீஷ்ல படிக்க, இங்கிலீஷ்ல படிங்க. நம்ம கூட படிக்க. கம் for mic. நம்ம கூட mic. Since I know that the moving of my body will be soon as our Lord Jesus Christ made clear to me, and I will make every effort so that after my departure you may be able at any time to
Amen. Thank you. For reading. ஒரு கட்டல் கொடுத்துமா அந்த பொண்ணுக்கு. Amen. இது ஸ்ட்ரைட் பண்ண போகுது. பரவாயில்ல. பண்ணாலும் சொன்னாலும் தப்பு இல்லை. Again, பெற்றோர்களே, தலைவர்களே, தாய்மார்களே, church is an institution. சபை ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடம். உங்களுடைய பிள்ளைகள் இப்ப நாம படிக்கும் போது தான் இருக்கு. இப்ப நர்சரிக்கு போற பிள்ளைங்களை நர்சரிக்கு அனுப்புறாங்க. நர்சரி எதுக்கு பேர் பிள்ளைங்களை நர்சரி அனுப்புறீங்க? நர்சரி இல்ல, ஓகே, கூட்டி பேசுறோம். நர்சரி அனுப்புறோமா? அனுப்பிக்குமா இருக்குல்ல? நர்சரி இருக்கு. சும்மா சொல்லுங்க, ஏன் அனுப்புறீங்க? நர்சரிக்கு படிக்க அனுப்புறீங்களா? அங்கே படிச்சிருமா? அந்த நர்சரியில் ஏபிசி சொல்லி கொடுக்குறானா? என்ன சொல்லுங்க? How many of us send their children to nursery? Okay, why? Why do you send? To learn life skill. Learn life skill. What do you mean by life skill? Go to toilet, wash hand. நிறைய கேட்டீங்க. நர்சரி எதுக்குனாக்கா லைஃப் ஸ்கில். எப்படி கண்ணெடுக்க போகணும், எப்படி உட்காரணும், எப்படி படிச்சு கொடுக்க போது சத்தம் போடக்கூடாது, எப்படி மற்ற பிள்ளைகள் சோசியலாக சொல்லுவாங்க. இது ஒரு கிளாஸ், இதுக்கு ஒரு காசு. How to socialize the other children. அவங்க அடிக்காம, அவங்களோட சண்டை போடாம இந்த பிள்ளைகள் படிக்கணும். இது நர்சரி. ஹலோ, look at me. I didn't send my children to nursery. இதுதான் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க 1000 காசு கொடுத்து நர்சரி அனுப்பிடுங்க. ஹலோ சர்ச் நேமை நான் உங்களோட இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் போக போறேன். I want to remind you. இவங்க ஒரு நல்ல ஒழுக்கம் எப்படி எங்க உட்காரணும், எங்க உச்சா அடிக்கணும், எங்க கரெக்டா இருக்கணும், அது எப்படி கேட்கணும், இதுதான். இதுக்குதான் பேருது. அது எவ்வளவு வாங்குறான்? இது எவ்வளவு? One month almost 1000. எவ்வளவு? 1000. உங்க காணிக்கை எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்க சண்டே ஸ்கூல்ல சம்பளம் பண்றீங்க. இந்த டீச்சர்ஸ் எப்படினும் அவங்க பாருங்க தியாகம் பண்ணி வந்து அவங்க கேட்டல் நன்றி சொல்லுவோம். ஏன் சொல்ல வர்றாங்க? அவங்க அப்படி சரி பண்றது இல்லை. என் பிள்ளைய என் பிள்ளை சொல்லி கொடுக்கல. என் பிள்ளை the Lord church is the best institution. இங்கதான் கட்டிடம் போய் கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க சண்டை அனுப்புங்க. நான் பார்த்துருக்கேன் பிள்ளைங்களை சப்ஜெக்ட் இல்லை. நான் பார்த்துருக்கேன் பிள்ளைங்களை ஸ்கூல் போவாது. எத்தனை வெள்ளி கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 வெள்ளி கொடுத்தீங்க. போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு சண்டே ஸ்கூல் சேர்ச்சில் போறேன். You and me teach that discipline. ஏனென்றால் இந்த பொக்கிஷம் அவங்க எங்க பேர் கட்டுக்கதையோ இல்ல தெனாலிராம கதையோ சொல்லிக் கொடுக்க வரல. அவங்க வேதத்தில் இருக்கின்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வராங்கம்மா. They take time, take initiative.
அவங்களோட டைம்லாம் ஒதுக்கி அந்த பிள்ளைக்கு கை வேலை, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை எப்படி சொந்த காசு எடுத்து செய்யறாங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க, தயவு கொடுங்க சண்டே ஸ்கூலுக்கு. Because they were going there to the universities. நான் பாருங்க ஒவ்வொரு பட்டதாரியா பார்க்குறேன். They must know history. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்து இருக்கிறதும் சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டுறேன். பேதுரு சொல்றாரு, நம்ம நினைக்கிறேன் நாளைக்கு தேவதை தான் பேசுவான், இதை இதான் சொல்லும். நினைப்பு விட்டுறேன், உங்களுக்கு நினைப்பு விட்டுறேன். நான் போட்ட உடனே நினைப்பு விட்டுறேன். என்ன நினைப்பு விட்டுறான்? இல்ல, பேதுரு சாதாரண ஆளு. பேதுரு இயேசுவோடு வாழ்ந்தாரு. பேதுரு 3 வருஷம் இயேசுவோடு சாப்பிட்டாரு, நடந்தாரு, தூங்கினாரு. இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பார்த்தாரு, உயிர்த்தெழுந்த பொழுது பார்த்தாரு, உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்தாரு. பெந்தெகோஸ்து நாளில பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு நான் நினைப்பூட்டுறேன், உங்களுக்கு நான் நினைப்பூட்டுறேன். அந்த நினைப்பூட்டுற பக்கத்துல 13ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி வார்த்தை இல்லை. இந்த கூடாரத்தில் இணைப்பூட்டி இருக்காங்க எழுப்பிடுறதுக்கு. அந்த வார்த்தை பாருங்க, போக ஒரு நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன். ஆயிரத்தி ஒரு நல்ல வார்த்தை வரும், படிக்கிறது 13ல படிக்க டவுட் படிக்க. Stir you up. I remind you, I stir. அந்த stir you என்ற வார்த்தைக்கு என்னது? உங்களை எழுப்பி விடுகிறேன். Thank you very much. You are reading very good. பேதுரு என்ன சொல்றாரு? நான் நினைப்பு விட்டு மட்டுங்கள்ல உங்களை எழுப்பி விட வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்ம எப்பயும் கேட்டு தூக்கிட்டோம். இன்னைக்கு அதே தான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு அந்த பைபிள் தான் படிக்க போறாங்க. இன்னைக்கு அதே வருஷம் தான் பார்த்து பேச போறாரு. அந்த பார்த்து தானே அதே மூஞ்சிலே தான் பார்க்க போறோம். ஹலோ, முதலாவது தேவனுடைய விசுவாசத்தின் வல்லமையை நினைப்பூட்டுறேன். தேவனுடைய விசுவாசத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். என்ன விசுவாசம்? மறுதளித்தான். 3 வாட்டி மறுதளித்தான் பேரு. இன்னைக்கு நாள் யாரும் தெரியாது பண்ண மீன் பிடிக்க போயிட்டான். இந்த பிறகு அதாவது பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இனிமேல் இயேசு வரமாட்டாரு, செத்துட்டாரு, இந்த நம்பி புண்ணியம் இல்லை, என்னுடைய தொழில் விட்டு வந்துட்டேன், மீன் தொழில் விட்டுட்டேன், வருமானம் இல்லைன்னு போயிட்டாங்க மீன் பிடிக்கலாம்.
என்ன இருக்கா? வீடு கிடைச்சிட்டா? யார் இருந்தாலும் சரி. இப்ப இடது பக்கம் போட்டு பாரு. போட்டா மீன் அப்படிதான் மீன் கிடைக்குது. இந்த ஆள் யாரு? இப்படியாவது வந்து சொல்லி அற்புதமா பிடிச்சிருக்கிறோம். வந்தாக்கா கடைதான் பார்த்து வந்துட்டான். எழுதுதான் ஜட்டியோட குதிச்சிட்டான். கடையில் குதிச்சுட்டு வந்து பார்த்தா அவர் அங்கே மீன் வச்சிருக்காரு. இங்க மக்கள் வச்சிருக்க இயேசு படிச்சீங்களா? அது இங்க மக்கள் வாங்க எங்கடா மீன் பிடி போய் வாங்க மீன் பிடிச்சி இங்க மக்கள் விசுவாசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது நினைப்பூன்றது என்னவென்றால், தூங்காதீங்க. உங்க விசுவாசத்தை தூங்க விடாதீங்க. அதுக்கு பவுல் இருக்கு. நினைப்பூட்டுங்க. எந்திரிங்க தூங்கிடாதீங்க. நினைப்பூட்டு ஏன் இதை என்ன பண்றதுனாக்கா, அந்த அடுத்த அதிகாரத்துக்கு போனீங்கன்னாக்கா, 13 அதிகாரத்துக்கு போனீங்கன்னாக்கா, கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நம்ம கேட்கிறோம். அதான் அவங்க கேட்கிறேன். இந்த ப்ரொஃபசர் சொல்றான், இயேசு என்பவர் இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை, இதை நீங்களே தான் ஏற்படுத்திக்கிட்டீங்க. இதெல்லாம் மிக்ஸ் சொல்லுவாங்க. கட்டுக்கதை தான் மிக்ஸ். இயேசு மிக்ஸ் இல்லைங்க. மற்ற கதைகள் மிக்ஸா இருக்கலாம். மிக்ஸ் இல்லைனாக்கா பாதிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கு, அந்த நாள் இருக்கு, சரித்திரம் இருக்கு, அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க, அத்தாட்சி இருக்கு, இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க, அது பிறந்த தேசம் இருக்கிறது. மீண்டும் சொல்றேன், பிசி ஏசியா அது என்ன சொல்றீங்க? கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இப்ப நம்ம இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின். உங்களோட பிறந்த நாள் என்னோட பிறந்த நாள் அந்த இருக்கு. இவர் சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறார். அதனால இந்த மாதிரி கட்டுக்கடிக்க ராக் டீச்சிங்ஸ் எல்லாம் வரும்பொழுது நம்ம சில சமயத்தில் உறுதியாகவும் இதை நம்ம சொல்லிதான் ஆகும். போல்ட்னஸ் தெரியுமா? நம்ம அப்படி இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி கட்டுக்கதையில் உண்மையாக நடந்த காரியங்கள் இன்றைக்கு அந்த மக்கள் இருக்கிறாங்க. என்ன சொன்ன உங்களுக்கு? உங்களுடைய விசுவாசத்தை நினைப்பூட்டி உங்களை எழுப்புகிறேன். சொன்னோம். நீங்க எத்தனை பேருமே நான் இப்ப சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதே போல ஒவ்வொருவரும் வருகின்ற நாட்களில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்க எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? ஏன் ஏற்றுக்கொண்டீங்க? ஏற்றுக்கொண்ட நாள் இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி நடந்தவங்க? அதான் ஒரு 5 நிமிஷம், 5 minutes, 5 minutes நினைப்பூட்டு எழுப்பி விடு. உன்னுடைய விசுவாசத்தை எழுப்பிய அதை சொல்ற 2 காரியம். ஒண்ணு, நீங்க சொல்ற இந்த சாட்சி மற்றவங்களுக்கு எழுப்பி விடும். ஓகே, உங்களுடைய சாட்சி மற்றவங்களுக்கு எழுப்பி விடும். இந்த சாட்சி மற்றவங்களுக்கு நற்செய்தியாக வந்து கொள்ளும். அவங்க கேட்பாங்க, நீங்க நல்லா கேட்டுங்க, நீ தமிழனா? நீ தமிழனா? தமிழனா கிறிஸ்தனா? நம்ம எல்லோரும் தமிழர்கள்.
ஓகே, நீ தமிழை விட்டு கொடுத்தாருங்க. தமிழர் அண்ணா கிறிஸ்தவன், அவங்க ஹிந்து, முஸ்லீம், அவங்க பூத்திஸ்ட் இருக்குதானே, இதெல்லாம் இருக்காங்க தானே. ஸோ மதம் பிடித்தா மதம் தான், நம்பிக்கை என்று பிடித்தா நம்பிக்கை. நான் கிறிஸ்துவன் நம்புறேன். ஏன் நம்புறேன்னா நீங்க உங்க விசுவாசத்தை சொல்லணும். நினைப்பூட்டுகிறேன், எழுப்புகிறேன். நினைப்பூட்டுது வேற, தெரியுமா? ஆனா நினைப்பூட்டு எழுப்பு தூக்கிறாங்க. ரெண்டாவது 3:5 மூணாவது அதே அதிகாரத்தில் 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம் 3-5 வரைக்கும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அறிந்த அறிவினாலே அவருடைய திவ்ய வல்லமையானது மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவர்களினாலே நமக்கு. வெரி குட். அது இங்கிலீஷ்ல படிக்குமா கொஞ்சம்? அங்க எதாவது படிக்க மகா Having escaped from the corruption that is in the world because of sinful desire. For this very reason, make every effort to supplement your faith with spiritual and with knowledge. Amen. Thank you. Thank you very much. You put to the excellence. ஆனால் நம்ம அந்த வார்த்தை நல்லா இருக்கு. மகாமேன்மையும் உள்ள என்னது வாக்கு தத்தங்கள். மகா இந்த வார்த்தை வந்து சொல்வது மகான்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய. ஸோ தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் மகா பெரியது, மகா கனம் உள்ளது. இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம நினைப்பு ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சமாதானத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கின்ற அவருடைய மகா மேன்மையான தெய்வத்துவத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த தெய்வத்துவம் உள்ள வளர்ந்தபடிக்காக நாம் மெச்சூரிட்டி முதுமை அடையத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்மளுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். இந்த சமாதானம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நங்கூரம். நம்மளுடைய வாழ்க்கையில புயல் வரும். தயவு செய்து கள்ள தீர்க்க தரிசனங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டவருக்கு நீங்க அவர் தங்க கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா உங்க பிரச்சனை தீரும். இதான் என்னுடைய வியாசம். நீங்க ப்ரே பண்ணுங்க. சில பேர் எத்தனை பேர் 40 நாள் உபவாசம் பண்ணி ப்ரே பண்றோம் இருக்கா? இந்த நொந்து காலம் சொல்லுவாங்க, கத்திரிக்கெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுங்க, தப்பே இல்லை, தப்பு இல்லை. நாத்திங் ராங். ப்ரே இஸ் நாத்திங் ராங். ஓகே. ஸோ அதனால அந்த 40 நாள் நம்ம ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம இப்போ இது முடிஞ்ச பிறகு எங்கே போவோம்? இப்போ ஈஸ்டர் வருதுல்ல, அது கூட சொன்னேன். ஈஸ்டர் தான் வருது. இந்த 40 நாள் உபவாசம் பண்ண பிறகு ஈஸ்டர்
இயேசுவை சிலுவையில் கட்டி அடைஞ்சிட்டாங்க. அப்படியே இருக்கு வேதத்துல, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. என்ன நினைச்சு இயேசு 40 நாள் உபவாசம் பண்ண பிறகு வண்ணாந்தரத்தில் போய் பிசாசினால சோதிக்கப்பட்டார். ஆனா நீங்க அழைச்சிட்டீங்க, முடிஞ்சிச்சு, ஊழியம் வேண்டாம் இல்லைங்கோ. 40 நாள் நம்ம உபவாசம் பண்ணி நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். எதுக்கு ஏன் உபவாசம் பண்றேன் எனக்கு தெரியாது. ஆனா அங்க தேவனுடைய சமாதானத்தை லங்கூரம் போடுறோம். பிரச்சனை வரும். ஏன் சொல்றேன்? இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்குன்னு சொன்னாரா? யோசிச்சு சொன்னாரா? யோசிச்சு சொன்னாரா? கிரி ஜோசி சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, எனக்கு உபத்திரங்கள் உண்டு, அவங்களுக்கு அவன் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் அது மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை விட்டுட்டு ஓடுறதுக்கு இல்லை. என்னது? விட்டுட்டு போறதுக்கு இல்லை. என்னால் பிரச்சனை பிறகு முடியாது, இனிமே வாழ முடியாது, இனிமே முடியாது, உங்களை இனிமே கூடாது. ஹலோ, நம்ம நாட்டை கூட அவன் வாழ முடியாது. நம்ம நாட்டு அன்னைக்கு போனேன், காணியில் போனேன், அந்த எங்க இந்த பிள்ளைங்க அந்த சாலிங்க பாளையம் போனேன். இந்த பிள்ளைங்க நீ சாலிங்க பாளையம் போயிட்டு பசங்க இப்படி வரும் பொழுது அங்கே கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும். நான் சிட்டை பண்ணிட்டேன். அதை பார்க்க இப்போ வரைக்கும் தெரிய அங்கிருந்து அந்த புட் பண்ணா வந்து அப்பா நீங்க யூ சிம்பிளா யூ சாரிடா சாரிடா ஓப்பா சாரி மனோல வச்சுக்கா சாரி சரி தத்தாவளா தட்டை எங்க வளா அப்படி அறிய நம்ம சட்டம் பண்ணணும் போடலாம். ஆனா என்ன சொல்ல வர அந்த நேரத்தில் தான் சமாதானம். அப்போ இறங்கி நீங்க நானும் சண்டை போட்டார் ரோட்டில். ஒன்று, அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. 2, பின்னால் உள்ள காரியெல்லாம் சேர் அவன் வாழ அடிப்பான், கருவானுங்க. சரி சுவாரி ஏற்றுக்கொள்ள இல்லையோ போட அப்படின்னு அடிக்கிறத பேச. நான் அவனுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய காரியங்கள் வரும்பொழுது சில சமயத்தில் நம்ம சமாதானமாக தான் போகணும். யாரும் ரைட்டு யாரும் இங்கே முக்கியம் இல்லை. சமாதானத்தை நம்புகிறோம். ஆண்டவர் போட்டுக்கிறாரு. புயல் அடிக்குது, படகுல புயல் வருது, காற்று வருது, பிரச்சனை வருது, குடும்பத்தில் நம்புகிறோம் சமாதானம். Be peace, be peace. முடியல முடியல பொசிஷன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல என்னுடைய காதல் என்னங்க நீங்க வேற அண்டி போயிட்ட பார்த்து ஒரு கார் என் பொண்ணையில தான் என் கார் இருக்கு. நீங்க 2 வந்துடும். ஏன் சொல்லி பயல் படிப்போம். என்னடா படிக்கிறோம், இதெல்லாம் கேட்டுக்கணும். கணவன் மாதிரி நல்லா கேட்டுக்கணும். அப்பா கணவன் பாருங்க நல்லா கேட்டுங்க, அம்மா பாருங்க நல்லா கேட்டுக்குங்க. நீங்க போய் பைபிள் படிங்க, நிச்சயம் அந்த மனசால வந்து அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டான். ஏன்னா இந்த பிள்ளை பைபிள் படிக்குது, அப்படியே பண்ணது போல இருக்கு, சரி படிக்கக்கூடாது, இது முடிக்க பிறகு அடிப்போம். அப்ப அவன் கூழ் பண்ணிக்குவான். இது ஒரு பெரிய ரகசியம் பிள்ளைங்களா. ஆம்பளை பையனுக்கு பைபிள் படிக்கணும் இல்லை எனக்கு தெரியாது, ஆனா படிக்கணும். பொண்டாட்டி சண்டை போடும்போது நீ போய் பைபிள் படிக்கக்கூடாது.
படிக்கலாம் இருக்கிறது நங்கூரம் பீஸ். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வேணும்னாக்கா நம்ம அந்த பீஸ் அந்த சமாதானத்தை நங்கூரம் போடணும்னாக்கா நினைப்பூட்டுகிறேன், உங்களை எழுப்புகிறேன். நினைப்பூட்டுகிறேன், உங்க விசுவாசத்தை எழுப்புகிறேன். பவுல் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, இப்ப 4வது வசனம். இதான் எழுதிடுமா? ஓகே. மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்காது தமிழ்ல. அங்கே தமிழ் எழுதிச்சு. மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது எங்க வசனம்? 4வது வசனத்தில் படிங்கம்மா. இங்கிலீஷ்ல படிங்க. நல்லா சத்தமா படிங்க. உங்களை அன்பு கொடுக்கும். Very great promises. So that through them you may become partakers of the divine nature, having escaped from the corruption that is in the world because of sinful desire. Okay, thank you, ma'am. So we have got great promises, the children. Young people, teenagers, youth, படிக்கிற பிள்ளைங்க, படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைங்க, படிச்சு பட்டம் எடுத்துட்டு உங்க பட்டம் எடுக்கிற பிள்ளைங்க, படிச்சு கொடுக்குற பிள்ளைங்க. We have a great promises. நமக்கு ஆண்டவர் மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு மகிமை பார்க்கணும். 8000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது வேதத்தில். 8000. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 360 நாளா? 370 நாளா? 365 நாட்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 8000 வாக்குத்தத்தங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தங்கள் எடுத்து படித்தாங்க. வேலை படிக்க பரவாயில்ல, ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வசனத்தில் இருக்கும். ஓகே, இதான் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு, எத்தனை பேர் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க? உங்க பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும் போது ஸ்கேன் பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கீங்க. ஸோ எத்தனை மாசத்துல நீங்க ஸ்கேன் பண்ணுவீங்க? எத்தனை வாரம்? 3 வாரம், 6 வாரம், 1 மாசம்? எத்தனை மாசம் கொடுப்பீங்க? 4-5 மாசம். அது ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? சின்ன ஒரு உங்க அம்மா வயிற்றுல, ஏழம்மா வயிற்றுல, நீங்க பக்கத்தில் இருக்கிற போல உங்க வாரிசு சின்ன ஒரு போல். என்ன ஏது, ஆனா பொண்ணா, என்ன கலரு, என்ன மட்டா, நட்டையா குட்டையா, குண்டா. வேதம் சொல்லுது, தாயின் கருவிலே என்னுடைய கண்கள் கண்டது, உன்னுடைய எலும்புகள் உருவாகும் முன்னே இப்ப எத்தனை 8 பில்லியன் பிளஸ் 8 பில்லியன் பேர் இருக்காங்க இந்த லோகத்தில். ஆனா உன்னை ஆண்டவர் கண்டெடுத்து, என்னை ஆண்டவர் கண்டெடுத்த சின்ன போல
இன்றைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்தில் அழகான சௌந்தரியமான பிள்ளை, ஹல்லேலூயா, சௌந்தரியமான அம்மா அப்பா. நாங்களும் அந்த மாதிரி இருக்க போகலாம். எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு ஸ்கேன் எடுக்க தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம பார்த்தோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர்களை பார்த்துட்டாருங்க, கூட்டிட்டு போயிடாருங்க. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்புக்காகவே உள்ள ஆண்டவரே குறிச்சிட்டார். ஒன்று நினைப்பூட்டுகிறேன், எலும்பு. என்ன நினைப்பூட்டுகிறேன்? உன்னுடைய விசுவாசத்துல வளமை இருக்கிறது. இரண்டாவது, நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு? மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாருங்க. சமாதானமும் கிருபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரி, போ. பிதாவே நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாக எனக்கு நினைப்பூட்டீங்க, எழுப்பி விட்டீங்க என்னுடைய விசுவாசத்தை. மகா அருமையான வாக்குத்தத்தங்கள் அளவோடு எனக்கு கொடுத்திருக்கீங்க. சமாதானத்தை கிருபையில் தந்திருக்கீங்கப்பா. இந்த மாதத்தை ஆண்டவரே, இந்த நாளில் நாளைக்கு நான் சந்திக்க போற இடம் எங்களுக்கு தெரியாது, நபர்களுக்கு தெரியாது, வேலைகளுக்கு தெரியாது, வேலை இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியாது, போக்குவரத்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுகள் நல்லா தெரியும், உங்களுடைய வாக்கு தத்தங்கள் மாறாத எங்களோடும் பிள்ளைகளோடும் ஆண்டவரை என்றும் இருக்க மாட்டவர். நினைப்புடுகிறோம் தகப்பனே, எழுப்புகிறோம் தகப்பனே. உங்களுடைய மகா அருமையான வாக்கு தத்தங்களை அனுதினமும் தியானம் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். என் அக்கிரமெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவைகளை நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதமும் உங்களோடும் இன்னோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.